கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தாரு. ஏசப்பாவுக்கு தெரியும், நான் எதுக்கு பிறந்தேன், நான் சாவறதுக்கு தான் பிறந்தேன், என்னை எப்படிலாம் சாவடிக்க போறாங்க, என்னை எப்படிலாம் சித்திரவாதம் பண்ண போறாங்க, என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்த போறாங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசப்பா வாழ்ந்த இந்த 33 வருஷத்துலயும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு சித்திரவாத வள்ளியோட தான் வாழ்ந்திருப்பார்ல. ஏசப்பா அந்த ஊர்ல தான் வாழ்ந்தாரு. அந்த ஊர்ல மரண தண்டனை எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசப்பா வாழும் போது நிறைய பேர் சிலுவையில ஏற்றிருப்பாங்க. அதெல்லாம் ஏசப்பா பாப்பார்ல. நம்மளும் இப்படிதான் சாவ போறோம், நம்ம மரணமும் நெருங்கிட்டு இருக்குன்னு. அது எவ்வளவு வலியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்மளே எடுத்துக்கலாமே. நம்ம சாவறதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி சாக போறோம்னோ நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த வலி ஏசப்பா எப்படி அனுபவிச்சிருப்பாங்க. ஏசப்பா தெய்வீக சக்தியோட பிறக்கல, ஜெக்ஸ் நம்மள மாதிரி ஒரு மனிதனா ஏசப்பா பிறந்தாரு. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க.